தினமொரு வசனம். எபேசியர் 1வது அதிகாரம் வசனம் 7. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. விளக்கம். அநேகர் வாழ்க்கை பிரச்சனைகள் தொடர்பான விஷயங்களில் ஒரு நன்மையை எதிர்பார்த்தே ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்கின்றனர். இயேசுவை ஏற்றுக்கொள்வதன் வாயிலாக வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர். ஆனால் இவ்விதமான விசுவாசம் சில நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவிய போதிலும் சுபாவ ரீதியான மாற்றங்களுக்கு அது உதவவில்லை. காரணம் என்ன? ஒரு மனிதன் இயேசுவை எதற்காக விசுவாசிக்கின்றான்? எதற்காக அவரை ஏற்றுக்கொள்ள முன் வருகின்றான்? எதற்காக பக்தியான சில ஈடுபாடுகளுக்குள் செல்ல மனதாய் இருக்கின்றான் என்பது போன்ற கேள்விகள் முக்கியமானவை. ஒரு மனிதன் இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் முடியும். அவர் ஒரு மனிதனிடம் வந்து ஐக்கியமாய் இருந்து அவனை பல்வேறு மகிமையான மாற்றங்களுக்கு நேராக வழி நடத்துவார். ஆனால் அவர் எதற்காக இந்த பூமிக்கு வர நேரிட்டதோ அந்த காரணங்களின் அடிப்படையில் அவரை பெற்றுக்கொள்ள விரும்ப வேண்டும். மனிதனுடைய எந்த தேவைகளை சந்திப்பதற்காக இயேசு பூமிக்கு வந்தாரோ அந்த தேவைகளின் அடிப்படையில் அவர் தேடப்பட்டால் மட்டுமே அவரை பெற முடியும். அவர் வியாதியை நீக்க வல்லவர், பிசாசுகளை துரத்த வல்லவர், பொருளாதார உயர்வுகளை தர வல்லவர், வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் தருவதற்கு வல்லவர். ஆயினும் இவற்றிற்காக இயேசு பூமிக்கு வரவில்லை. இவை யாவும் இயேசுவின் நேரடியான வருகையும் பிரசன்னமும் இல்லாமலே ஒரு மனிதனுக்கு நடக்க முடியும். இவற்றையெல்லாம் ஒரு மனிதனுக்கு செய்வதற்காக அவர் பூமிக்கு வர வேண்டும் என்பதோ, சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்பதோ, பாவ நிவாரண பலி செலுத்தப்பட வேண்டும் என்பதோ தேவைகளாக இருக்கவில்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படாமலே 3½ ஆண்டு காலம் ஜனங்களுக்கு பல நன்மைகள் செய்ய முடிந்தது. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்கள் வாயிலாக கூட பலரை குணமாக்கவும் பல பிசாசுகளை துரத்தவும் பல அற்புதங்களை செய்யவும் முடிந்தது. ஆனால் மனிதர்களின் பாவங்களை மன்னிக்க இயேசு பூமிக்கு வர நேர்ந்தது. ஜனங்களை பாவத்திலிருந்து விடுவிக்க சிலுவையில் அறையப்பட நேர்ந்தது. மனிதனை தேவனோடு ஐக்கியப்படுத்தி தேவனுடைய பிள்ளையாக மாற்றுவதற்கு பாவ நிவாரண பலி செலுத்த நேர்ந்தது. மனிதர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்காக இயேசு அவர்களுக்காக மரிக்க வேண்டிய அவசியம் இருந்தது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா அற்புதங்களுக்காகவும் அதிசயங்களுக்காகவும் நன்றி. ஆமீன்.